என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது, மேலும் இந்த 15 நாட்களில் உங்களுக்கு வேலை, தொழில் மற்றும் குடும்பமானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை சென்றடையுங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா கணபதியை போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கலாங்க, ஆனால் அந்த பிரச்சனையே வாழ்க்கையாக இருந்தால் அந்த வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்காது. அப்படின்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு எப்படிங்க தீர்வு காணுறது? அதுக்கு தான் இருக்கவே இருக்குது ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். இந்த ஜோதிட நிலையத்தால் பலனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயமந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. துலாம் ராசிக்கார நேயர்களே, வார முற்பகுதியில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க. வார பிற்பகுதியில் உடல் ஆரோக்கியத்தில் அதிகப்படியான கவனம் தேவைப்படுது. பணவரவானது உங்களுக்கு அதிகரித்தே காணப்படும். எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. குடும்ப விஷயத்தில் மற்றவங்க தலையிடுவதை நீங்கள் அனுமதிக்க கூடாதுங்க. சிலருக்கு நீண்ட நாளாக நிறைவேற்றாமல் விடுபட்ட குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பும் ஏற்பட போகுது. அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலையே காணப்படும். புதிய வேலைக்கு விண்ணப்பித்து இருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து வேலையும் அமைய போகுது. வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைப்பவங்க அதற்கான முயற்சிகளை நீங்கள் தொடங்கலாம். அனுகூலமாக முடியுங்க. சக வியாபாரிகளுடன் இணக்கமான உறவு உங்களுக்கு ஏற்பட போகுது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் கூடுவதால் சற்று சிரமப்பட்டே சமாளிக்க வேண்டியும் வரலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் பிப்ரவரி 6 மற்றும் 12. அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 9. சந்திராசிரம நாட்கள் 8 இரவு முதல் 10 இரவு வரை. வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். நீங்கள் பரிகாரமாக தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 3 முறை சொல்லி வந்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பங்களில் இருந்து கண்டிப்பாக விடுபட முடியும். அந்த பாடல் என்னவென்றால், உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்ற பாடலை 3 முறை சொல்லி வாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஆதரவும் எதிர்ப்பும் கலந்திருக்கும் வாரம் என்றே சொல்லலாம். முற்பகுதியில் பணவரவுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. புதிய முயற்சிகள் எதுவும் நீங்கள் செய்யக்கூடாது. சிலருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் எழக்கூடும். வெளியிடங்களில் அசுத்தமான ஆரோக்கியமற்ற சூழ்நிலைகளில் உள்ள உணவு பதார்த்தங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. உங்களில் எதிர்பாலினத்தவரால் பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனவே உங்களுடைய எதிர்பாலினத்தவரிடம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் வாகனங்களில் செல்லும் போது ஓட்டும் போதும் மிக கவனமுடன் இருப்பது நல்லதுங்க. இதில் விபத்துகளை முற்றிலும் நீங்கள் தவிர்க்கலாம். மிக சுறுசுறுப்புடன் இயங்க போறீங்க. எதிரிகளை வெற்றி கொள்ளும் வாரம் என்றே சொல்லலாம். பெண்களுக்கு நினைத்த காரியத்தில் வெற்றியும் கிடைக்க போகுது. சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த தகவலானது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல தகவல்களாகவே வந்து சேரும். சுபகாரிய செலவுகளும் உங்களுக்கு அதிகரித்து தான் காணப்படும். புதிய முயற்சிகள் மூலமாக பண வருமானம் அதிகரித்து தான் இருக்கும். நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலமாக ஞானத்தன்மையும் அதிகரித்தே காணப்படும். பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிகமாக வருவாயும் பெருக்கமும் ஏற்பட போகுது. வாடிக்கையாளரிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ போறீங்க. அதிகாரிகள் நட்பால ஆதாயமும் பெறுவீங்க. நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெற போகுது. பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களும் செய்வீங்க. அடுத்து சுவாதி நட்சத்திரம். இந்த வாரம் விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி குவிக்க போறீங்க. சுகமும் ஆடை ஆபரண சேர்க்கை, புத்திர பாக்கியம் மற்றும் எதிர்பாராத தன வரவுகள் ஆகியவை ஏற்பட போகுது.
மனைவி மூலமாக மட்டற்ற மகிழ்ச்சியும் உங்களுக்கு காணப்படுங்க. உங்களுடைய வாக்கால் உங்களுடைய வருமானமும் பெருக போகுது. எண்ணிய எண்ணங்கள் யாவும் நிறைவேற போகுது. அரசாங்கத்தால் உங்களுக்கு அனுகூலமான பலனே கிடைக்கும். புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியுடன் வெற்றி பெறுங்க. கல்வியில் தேர்ச்சி, தொய்வு சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் ஏற்படும். சிலருக்கு உயர் ரக வாகனங்களும் கிடைக்க போகுது. பிரபல மாணவர்களின் அன்பும் நட்பும் உங்களுக்கு கிடைக்கும். புத்தக வெளியீடு போன்ற தொழில்களில் முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு அதிகப்படியான ஆதாயமும் அதிகரித்தே காணப்படும். அடுத்து விசாகம் 1, 2, 3 பாதங்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் சுப காரியங்களுக்காக இல்லமே விழாக்கோலம் போன போகுதுங்க. திடீரென ஏற்படும் வியாபார சம்பந்தமான பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்பட போகுது. அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகளும் தேடி வரப்போகுது. வீரம் பொங்கும். உங்கள் சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டும் கிடைக்குங்க. நீங்கள் எதிர்பாராத விதத்தில் பணியில் இடமாற்றங்களும் ஏற்படலாம். மகான்களின் தரிசனத்தால் மனம் மகிழ்வதோடு மனதில் அமைதியும் நிலவும். வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபமும் அதிகரித்து காணப்படும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படலாங்க. புத்திர பாக்கியமும் ஏற்படும். தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாகவே இருக்குதுங்க. அனைவருடனும் நல்ல முறையில் பழகக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு வரும் முன்கோபத்தை நீங்கள் தவிர்ப்பது தான் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். இந்த மாதம் எதிர்பாராத செலவு உங்களுக்கு அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதில் சிறிது தடை தாமதமும் ஏற்படலாம். எதிர்பாராத பணவரத்தும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். புதிய நண்பர்கள் சேர்க்கையும் ஏற்படுங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் நீங்கள் அதிகப்படியான ஆர்வம் காட்டுவீங்க. மேலும் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் விலகப் போகுது. தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில காணப்பட்டாலும் வருமானம் குறையாத நிலை தான் இருக்குங்க. போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்களும் உண்டாகலாம். சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனத்தாங்கல் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் காணப்படுங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. பிள்ளைகளிடம் நிதானமாக பேசுவது தான் நல்லது. பெண்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வமும் காட்டுவீங்க. பணவரத்தானது உங்களுக்கு தாமதமாகவே கிடைக்கும். கோபத்தை தவிர்க்க வேண்டுங்க. அரசியல் துறையினருக்கு இந்த காலகட்டம் சில நல்ல பலன்களை தந்தாலும் கூட மன கஷ்டமும் அவ்வப்போது உண்டாகி கொண்டேதான் இருக்கும். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையும் செய்வது தான் நல்லதுங்க. கலைத்துறையினருக்கு அதிகப்படியான கவனம் தேவைப்படுது. எதிர்பாலினத்தாரிடம் பழகும் போது நீங்கள் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் பழகுவது அவசியம் தேவைங்க. கடன் கொடுப்பது, ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களையே ஏமாற்றி விடுவாங்க. மாணவர்களுக்கு சக மாணவர்களிடம் சகஜமாக பேசி பழகுவது தான் நல்லதுங்க. கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதல் நேரம் ஒதுக்கி நீங்கள் படிக்க வேண்டும். அடுத்து சித்திரை 3 மற்றும் 4 பாதங்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் தம்பதிகளிடம் ஒத்த கருத்து ஏற்பட போகுது. வாகனங்கள் மற்றும் இயந்திரங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது அதிக கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் பயன்படுத்த வேண்டும். கலைத்துறையினருக்கு பகீரத பிரயத்தனம் செய்வதன் மூலமாக நல்ல முன்னேற்றமும் ஏற்பட போகுதுங்க. சிறிது முயற்சி செய்வதன் மூலம் சிறந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. மேலும் உங்களுடைய கௌரவமும் அதிகரித்தே காணப்படும். அடுத்து சுவாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலமாக கருத்து வேற்றுமை வருவதை நீங்கள் தவிர்க்கலாம். ஆனால் அதனால் கணவன் மனைவியாகிய நீங்கள் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேச வேண்டும். பிள்ளைகளிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது தான் உங்களுக்கு நல்ல பலனை தரும். மேலும் துணிச்சலுடன் ஈடுபட்டு காரிய வெற்றியும் அடைய போறீங்க. மேலும் பணவரத்தானது நீங்கள் எதிர்பார்த்ததை விட திருப்தி தருவதாகவே இருக்குங்க. வாக்குவாதத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு அது வம்பு சண்டையில் கொண்டு போய் சேர்த்துவிடும். வீண் மனக்குழப்பம் ஏற்பட்டு அந்த மனக்குழப்பமும் பின்பு நீங்கிவிடும். மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாதுங்க. அடுத்து விசாகம் 1, 2, 3 பாதங்கள். இந்த மாதம் ஆன்மீக எண்ணம் ஏற்பட போகுது. விருப்பமான நபரை சந்திப்பதன் மூலமாக மனதுக்கு மகிழ்ச்சியும் ஏற்படலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலையே காணப்படுங்க. திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வியாபாரத்தில் கூடுதல் லாபமும் உங்களை நீங்கள் பெற முடியும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கூடுதல் பணிச்சுமையும் வீண் அலைச்சலும் உண்டாக போகுது. பரிகாரமாக அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபட இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் இனிமேல் உங்களுக்கு சாதகமாகவே முடியும்.
இதுவரைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.